பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த புதிய வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை நேர்த்தியாய், ஆசீர்வாதமாய், சமாதானமாய் கர்த்தர் நடத்துவாராக. இந்த நாளுக்கு ஒரு வேத பகுதியை தியானிப்போம். அது சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தோ மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். நன்றாக கவனிங்க. கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். தங்களுடைய ஆஸ்தி, தங்களுடைய அந்தஸ்து, தனக்கு இருக்கிற மேன்மை, நல்ல வீடு வாசல், நல்ல காரு பங்களா, தனக்குண்டான மேன்மையை குறித்தே, தன் பதவியை குறித்தே, பட்டத்தை குறித்தே, ஜாதியை குறித்தே, ஜனங்களை குறித்தே, மனைவி பிள்ளைகளை குறித்தே, தன்னுடைய வேலையை குறித்தே, பணத்தை குறித்தே, ஆஸ்தியை குறித்தே, வயல்நிலத்தை குறித்தே, தனக்கு உண்டான செல்வத்தை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பார்கள். தாவீது சொல்றார், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஏன்னா அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். தாவீதுக்கு ராஜ்யபாரம் இருந்தது, திரளான செல்வங்கள் இருந்தது, ஜனங்கள் இருந்தார்கள், மதிப்பு மரியாதை இருந்தது, ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது. அதன் மேலெல்லாம் தாவீது நம்பிக்கை வைக்கவில்லை, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்தார். அதனால தான் சொல்றாரு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஏன்னா அவர்கள் பணத்தையும் உலகத்தையும் பதவியையும் பட்டத்தையும் ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் அதே நம்பிக்கை வைத்தார்கள். குதிரைகள், நான் நமக்கு இருக்கிற கார், விதவிதமான கார், அதுதான் குதிரை. ரதம், நம்முடைய வீடு வாசல் அந்தஸ்து ஜாதி, இதை குறித்தே மேன்மை பாராட்டுவாங்க. என்ன ஜாதி தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, நான் எந்த வம்சத்தில் பிறந்தேன் தெரியுமா, இதெல்லாம் சொல்லி தங்களை மேன்மைப்படுத்துவார். தாவீது சொல்ல, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நாங்களோ எங்கள் தேவனாகி கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், இயேசுவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே எங்களை ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆண்டவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க, அவரை மாத்திரம் சார்ந்து வாழுங்க. தாவீதை போல இருங்க. இந்த உலகத்திலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். உண்மையான மனதையுடையவன் கர்த்தரையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் அனுப்புகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.